2ல அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது தெரியல. ஃபஸ்ட்டு ரஹ்மானுக்காக தான் இன்றைக்கி வந்தது மெயின். இந்தியன் ஆடியோ லான்ச் அன்றைக்கும் அப்படி தாங்க வச்சாங்க. நெக்ஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அனிருத் தான் எல்லா இடத்துலையும். சொல்லு ப்ரோ. சூப்பராக நான் ஃபஸ்ட்டு வாட்டி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ஸ்க்ரீன்லேயே பார்க்குறேன். ஸோ இது ரிலீஸ் ஆகும்போது எனக்கு 1.5 வயசு, 1 வயசு தான். ஸோ சூப்பராக இருந்து எல்லாமே மேக்கிங்லாம் ரொம்ப ஜீவா சார் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஏன்னா அவர் தான் இந்த படத்தோட கேமராமேனு, அவர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கேமராமேன் ஒர்க்கிங் எல்லாமே சூப்பராக இது. அதாவது எப்படி சொல்லலாம், ஒரு 26 வருஷத்துக்கு முன்ன ஒரு படம் எடுத்தாங்க. அது இப்போதைக்கு ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி பார்க்குற மாதிரி கூட இருக்குதுன்னா, ஸோ அப்போதைக்கு இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது ப்ரோ. தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை பார்த்தே கிடையாதுல இந்த படத்தை. ஸோ இந்த படத்தில் அப்படி ஏன்னா இது நேஷ்னல் அவார்ட்லாம் வாங்கியிருக்கிறாங்க எல்லாருமே. ஸோ அதனால் இந்த படத்தில் என்ன இதுன்னு பார்த்தோம். ஸோ ரொம்ப சூப்பராக இது படம். இதில் அப்புறமா லாஸ்ட் இருந்துச்சு படம். ஒன்றும் பெரிய இதெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்தோம், சரியான எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ நான் வந்து நிறைய தடவை ஃபோன்லேயும் பார்த்துருக்கேன், டிவியில் பார்த்துருக்கேன். ஸோ சாங்ஸ் எல்லாமே பெரிய ஹிட். இது ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. கமல் சாரோட ஆக்டிங் அது ஆல்ரெடி தெரிஞ்சது தான் எல்லாருக்குமே. ஸோ நல்லா இருந்துச்சு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. 2ல மியூசிக் நல்லா தான் ப்ரோ இருக்கும். எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு கலாய்ச்சாங்க, ஐயோ அனிருத் ஏன் போடுறீங்க அப்படின்னு. இந்தியன் ஆடியோ லான்ச் அன்றைக்கும் அப்படி தான் கலாய்ச்சாங்க. நெக்ஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அனிருத் தான் எல்லா இடத்துலையும். சரியான ஒரு கம்பேக். எல்லாமே அனிருத் பேங்கர் செட் பண்ணிட்டாரு, அனிருத் பேக் இன் ஃபார்ம் அப்படின்றாங்க. அதுதான் உண்மை. அனிருத் சாங் எல்லாமே நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா படமும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆனால் அன்றைக்கே ஹிட் ஆகாது. அதை கேட்க தான் உங்களுக்கு பயங்கரமாக ஃபீல் ஆகும். அந்த மாதிரி தான் ஒரு ஃபிலிமாக நான் அதை பார்க்குறேன். ஸோ இந்தியன் 2 கன்ஃபார்ம் ஹிட் அடிக்கும். மியூசிக்லாம் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். யாரையுமே எதுலேயுமே குறை சொல்ல முடியாது, ரெண்டுமே பெஸ்ட்டு தான். படம் இத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அதே கூஸ் பம்ப்ஸோடு இருக்குது. ஒன்ஸ் மோர்லாம் போட்டாங்க சாங்ஸ்லாம், ரொம்ப என்ஜாய் பண்ணோம். FDFS மாதிரியே இருந்தது. எக்ஸலண்ட் மூவி. இத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தா அதே ஒரு இதோடு இருக்குது. நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. இல்லை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் 96லேயே ரிலீஸ் அப்போ பார்த்தேன். நான் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வந்து குளத்தூர் குமரனில் பார்த்தேன். திருப்பியும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ ரீரிலீஸ் வந்துருக்கு. 2ல் இன்றைக்கி ஏற்ற மாதிரி இருக்கும், இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஒரு இது இருக்கும்னு சொல்லிட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும் எல்லாமே மாறி வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். ஏஆர் ரஹ்மான் ஆமாம், ரஹ்மான் தான் ப்ரோ. 2ல அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது தெரியல. ஃபஸ்ட்டு ரஹ்மானுக்காக தான் இன்றைக்கி வந்தது மெயின். பேக்ரவுண்ட் ஸ்கோரு பாட்டுக்கு தான். அது ஆண்டவர் ஆக்டிங் 2-3 சீனில் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரியே திருப்பியும் கண்ணில் தண்ணிலாம் வந்தது. அந்த அளவுக்கு ஆண்டவர் ஆக்டிங் தான். இந்த இந்தியன் 2லையும் கலக்குவார்னு நம்புகிறோம் நாங்கள். கண்டிப்பாக கலக்குவார், டெஃபினட்டாக. படம் நல்லா தாங்க இருந்தது. ஆப்வியஸ்லி இந்தியன் படம் என்ன கமெண்ட் கொடுக்க முடியும். இது ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போவும் ஆக்சுவலி அப்போ பார்த்த மாதிரியே தான் இருக்குது. மியூசிக் ரொம்ப நல்ல மியூசிக். இல்லை இப்போ தான் சொன்னேன், டெலிஃபோன் மணி போல் தான் என்னோடய ஃபேவரட் சாங். இதில் அப்போ கேட்டதோட அதே ஆடியோ கிளாரிட்டியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ வர சாங்ஸோட அப்போ இருந்த சாங்ஸ் தான் நல்லாயிருக்கும். ஆப்வியஸ்லி இந்தியன் 1ல நிறைய விஷயம் காமிச்சிருந்தாங்க. இந்தியன் 2ல் இன்னும் என்ன நல்லா காட்ட போகிறாங்கன்னு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் 90s கிட்ஸாக இந்த படத்தை இப்போ தான் ஃபுல்லாக பார்க்குறேன். ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ரொம்ப ரீகலெக்ட் பண்ணக்கூடிய மெமரிஸ் இருக்குது. 2க்காக ரொம்ப எக்ஸ்பெக்டிங் நிறையா. இல்லை நான் பார்த்ததில்ல, அதாவது அந்த சீன்ஸ்லாம் பார்த்துருக்கேன். ஃபுல்லாக உட்காந்து பார்க்குற அளவுக்கு வந்து எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. பட் இன்றைக்கி அந்த வாய்ப்பு கிடைச்சிது. எனக்கு 2-3 பாட்டு பிடிக்கும். டெலிஃபோன் மணி போல் சரி போலவலா அந்த மாதிரி பாட்டெலாம் பிடிக்கும். சாரி ரொம்ப ஒர்த்து. 90s கிட்ஸாக இருந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நைஸ் மூவி, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்கும். ஆமாம், தேட்டரில் நான் 27 இயர்ஸ்க்கு முன்னால் பார்த்தேன் மூவி. ஸோ அது ஒரு நாஸ்டாலஜிக் எஃபெக்டாக நான் திருப்பி வந்து பார்க்குறேன். படத்தில் ஆல்வேஸ் குட் ஆக்சுவலி. டுவல் ரோல், காமெடிஸ் கவுண்டர் பண்ணி இது ஆல்வேஸ். ஏஆர் ரஹ்மான் மியூசிக், இட் வாஸ் என்கேஜிங். ஸோ அதுதான். ஓகே. பிகாஸ் ஓப்பனாக சொல்லணும்னா லஞ்சம் இன்னும் இருக்குது, அப்போவும் லஞ்சம் இருக்குது. இப்போ என்ன டிஜிட்டலில் இருக்குது, அவ்வளோதான். இன்னும் கிரிப்பிங்காக இருக்கும். இப்போ இருக்க ஜெனரேஷனுக்கு மாதிரி அதை சேஞ்ச் பண்ணியிருப்பார் சங்கர்னு நினைக்கிறேன் ஸ்க்ரீன் பிளே. யா படம் சூப்பர் தம்பி. 96ல் பார்த்தது. அப்போ நான் ஸ்கூல் படிக்கும்போது 9th படிச்சுன்னு நினைக்கிறேன். உதயத்தில் பார்த்தது. இப்போது கமலாவில் ரீலீஸ் இப்போ பண்ணியிருக்காங்க. பார்த்து ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் அப்புறம் வந்துருக்க மாட்டீங்க, நீங்கள் 2K கிட்ஸ் நினைக்கிறேன். படம் நல்லா இருக்குது. இப்போ பாருங்கள் தம்பி, மிஸ் பண்ணால் பாருங்கள். சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருக்குது. என்ன ஒன்று ஸ்க்ரீன் 2ல் தந்துட்டாங்க, அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. பட் பரவாயில்ல, இருந்தாலும் படம் எப்பயும் போல தான். ஆண்டோட பேக்கிங்
டிவியில் தேட்டரில் பார்த்தோன்னா ரீலீஸில் டிடிஎஸ் ஃபஸ்ட்டு பண்ணாங்க. அப்போது ஆண்டவர் வந்து வாட்சி கொஞ்சம் திருவார் அப்போ சவுண்டு வரும், அதுக்காகவே சில பேர் போய் பார்த்தாங்க. இப்போ பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஃபேமிலியோடு வந்து பார்க்கணும் தம்பி திருப்பியும். சரிங்களா, ரொம்ப நன்றி. ஆண்டவர் வாழ்க. உள்ள ரோபோ சார் செம்மையாக பட்டையை எதிர்பார்க்க கழிப்பிட்டார். செம்மையாக இருக்கு தம்பி. எல்லாம் அதே கூஸ் பம்ப்ஸ் தான், எல்லாமே நல்லா இருந்தது. நடிப்பு எல்லாமே திருப்பி உள்ளது எல்லாமே நல்லா தான் இருந்தது. அந்த 1947 சீன்லாம் வரும்போது கண்ணெலாம் கலங்கிச்சு, நல்லா இருந்தது. அவன் ஆல்ரெடி பார்த்து தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கறதுக்காக தான் பார்த்தோம் நம்ம. நல்லா இருந்தது ப்ரோ, நல்லா இருந்தது. ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்த்து கரெக்டாக இருக்கும், அதுக்காக தான் நல்லா இருக்குன்னு எனக்கு. நல்லா இருக்கும். இந்தியன் 2ல் வந்து ஃபுல்லாக கமர்ஷியலாக தான் இருக்கும், ரொம்ப கமர்ஷியலாக இருக்கும், அதுக்காக இது பார்க்க வந்துருக்கும். இந்த பீரியட் ஃபிலிம் அந்த சீனில் இதில் வராது, 2ல் வராதுனால அது கொஞ்சம் கமர்ஷியலாக நல்லாயிருக்கும். இல்லை, இது எனக்கு ஃபேவரட்டான படம். இது எனக்கு தலைவர் ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப ஃபேவரட்டான படம். எனக்கு சேனாடி மாதிரியே அவர் நடிக்கிற எல்லா சீனும் பிடிக்கும். அவர் சந்துருவா இருக்கிற டான்ஸ் எல்லாமே பிடிக்கும். பட் அந்த சேனாதிபதி ரோல் ஃபஸ்ட் டைமாக ஒருத்தர் வந்து அந்த வயசான ரோலை ஒரு ப்ரோட்டாகனிஸ்டாக நடித்தது சினிமாவில் இதுதான் நடிச்சிருக்காங்க. பட் இந்த மாதிரி ஒரு விஜிலண்ட்டாக யாரும் நடிச்சது கிடையாது. ஸோ அந்த விஜிலண்ட் ரோல் நல்லா நடிச்சிருப்பாங்க. இந்த படம் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஸ்க்ரீன் ப்ளே. அதனால் பார்ட் 2க்கு ஈகராக நான் வெயிட்டிங்.